ஆண்டவராகிய தேவன் இன்று தியானத்துக்காக தந்த புஸ்தகம் எரேமியாவின் புலம்பல். எருசலேம் நகரத்தை குறித்து ஆண்டவருடைய இருதயத்தின் வேதனையை எரேமியா அவன் புலம்பி தீர்க்க, துக்கத்தோடு புலம்பி தீர்க்கிறது தான் புலம்பல். ஆமேன். அதில் அவன் பட்ட பாடு, அதில் பட்ட துக்கம், துயரங்கள் இதெல்லாம் கலந்து வந்துட்டே இருக்கு. அதை புலம்பி தீர்க்கிறது தான் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வெளிப்பாடாக எழுதின இந்த புஸ்தகம் 5 விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. முதல் புலம்பல் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 11 வரை பாருங்க. அடுத்தது 12 22 வரை வாசித்தோம்னா எருசலேமுக்கு ஆழ்த்தத்துவம் கொடுக்கப்பட்டது. ஆழ்த்தத்துவம் கொடுக்கப்பட்டு புலம்பலாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆமே. முதல் புலம்பல்லே 2 பகுதி இருக்கு. ஒன்று புலம்பி தீர்க்கிறான், ஒன்று எருசலேமுக்கு ஆழ்த்தத்துவத்தை கொடுத்து அந்த ஆழ்த்தத்துவத்தை என்ன செய்கிறான்? புலம்பலாக பாடுகிறான். ஆமே. புலம்பல் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. ஐயோ, மனம் பெருத்த நகரி தனிமையாக உட்கார்ந்திருக்கிறாளே, விதவைக்கு ஒப்பானாலே, ஜாதிகளில் பெரியவளும் சீமைகளின் நாயகமாயிருக்கிறவள் கப்பங்கட்டுகிறவளானாலே. ஆமென். ஹல்லேலூயா. சிந்திச்சு பாருங்க. ஐயோ, ஜனம் பெருத்த நகரி தனிமையாக உட்கார்ந்திருக்கிறாள். இதை நம்ம சற்று எடுத்தோம்னா நிறைய ஜனங்கள், பிள்ளைகள், கூட பிறந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இல்லை, நிறைய ஐஸ்வர்யத்தில் மிகுந்திருக்கிறாங்க. ஆனால் அப்படி இருந்த ஒரு நகரம், அப்படி இருந்த ஒரு வீடு, அப்படி இருந்த ஒரு மனுஷன், ஆமேன், இன்னைக்கு எப்படி இருக்கிறான்? தனிமையில இருக்கிறான். கொக்கு வாடினது போல இருக்கிறான். ஆமேன். பாருங்க. ஐயோ, ஜனம் பெருத்த நகரி தனிமையாக உட்கார்ந்து இருக்கிறாளே, விதவைக்கு ஒப்பானாலே. புருஷன் இருக்கிறான், ஆனா விதவையை போல. இல்லற வாழ்க்கை கிடைக்கல, இல்லற வாழ்க்கைக்கு ஏற்ற பணவசதி இல்லை. அவன் குடியனாயிருக்கிறான், இல்லை வெறியனாயிருக்கிறான், இல்லை விக்கிரக ஆராதனை உடையவனாயிருக்கிறான், சாபத்தீடானதை செய்கிறவனாய் இருக்கிறான். இவ புருஷன் இருந்தும் புருஷன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அதுதான் விதவையை போல் இருக்கிறாளே, உட்கார்ந்து இருக்கிறாளே, விதவைக்கு ஒப்பானாலே, ஜாதிகளில் பெரியவளும் சீமைகளில் நாயகமாய் இருந்தவள் கப்பங்கட்டுகிறவளானாலே. ஆமே. எப்படி? பெரிய ஜாதியா, பெரிய அந்தஸ்தா, பெரிய காரியத்தில் இருந்த இந்த குடும்பம் இப்போ எப்படி இருக்கு? அடுத்தவங்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கு. ஆமே. அதாவது விதவைக்கு ஒப்பானால், அதுக்கு முன்ன என்ன சொல்லியிருக்கு? தனிமையாக உட்கிற, அதாவது வேலை அவ்வளவு துன்பத்தோட எருசலேம் நகரத்தை குறித்து சொல்லப்பட்டது. நம்முடைய ஒவ்வொரு குடும்பத்தையும் குறித்து எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமேன். ஒவ்வொரு குடும்பத்திலையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம், செய்த அக்கிரமத்தின் நிமித்தம், ஆண்டவரை கனம் பண்ணாதது நிமித்தம், ஆண்டவரை மகிமைப்படுத்தாத நிமித்தம், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காதது நிமித்தம், ஆண்டவர் இஸ்ரவேல ஜனங்களை எகிப்திலிருந்து பிரித்து கொண்டு வந்து பாலும் தேனும் ஊறிய கானான் தேசத்தில் தாங்கள் நடாததையும் விதைக்காததையும், தாங்கள் அதாவது நீர் மொண்டு ஊத்தாத்ததையும் அறுவடை செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்த இந்த இஸ்ரவேல் ஜனம், இந்த இஸ்ரவேல் நகரம் அவ்வளவு பாலும் தேனும் ஊறிய கானான் தேசத்திற்கு ஒப்பாக இருந்த நகரம் இன்று சீர்கட்டு விதவைக்கு ஒப்பாவி அவள் பால் கடிப்போம், அவள் அக்கிரமத்திலேயோ அவள் அதாவது தன்னுடைய வாழ்க்கை பரிதபிக்கக்கூடிய சூழ்நிலையிலே இருக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. அவன் புலம்புற பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி இருந்தார்களே, இஸ்ரவேலை ஆட்சி செய்கிற தேவன் இவ்வண்ணமா இருத்தினாரே, ஐயோ இவளுக்கு, ஐயோ இந்த எருசலேம் நகரத்துக்கு, ஐயோ இப்படி அகப்பட்டு இருக்கிறாளே என்று அவன் புலம்பி தீர்க்கிறான். ஹல்லேலூயா.
1 முதல் 4 வரை. ராக்காலத்திலே அழுது கொண்டிருக்கிறாள். அவளுடைய கண்ணீர் அவள் கன்னங்களில் வடிகிறது. அவளுடைய நேசர் எல்லோருக்குள்ளும் அவளை தேற்றுவார் ஒருவரும் இல்லை. அவளுடைய சிநேகிதர் எல்லோரும் அவளுக்கு துரோகிகளும் சத்துருக்களுமானார்கள். யூதா ஜனங்கள் உபத்திரவப்படவும் கொடுமையான அடிமை வேலை செய்யவும் சிறைப்பட்டு போனார்கள். அவள் புறஜாதிகளுக்குள்ளே தங்குகிறாள், இளைப்பாறுதல் அடையாள். அவளை துன்பப்படுத்துகிற யாவரும் அவளை இடுக்கமான இடங்களிலே தொடர்ந்து பிடிக்கிறார்கள். பண்டிகைக்கு வருவார் இல்லாததினால் சீயோனுக்கு போகிற வழிகள் புலம்புகிறது. அவள் வாசல்கள் எல்லாம் பாழாய் கிடக்கிறது. அவள் ஆசாரியர்கள் தவிக்கிறார்கள். அவள் கன்னிகைகள் சஞ்சலப்படுகிறார்கள். அவளுக்கு கசப்பே உண்டாயிருக்கிறது. ஆமென். அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள் இந்த சூழ்நிலையில் இருக்கிறார்கள். அன்னைக்கு எருசலேமை கர்த்தர் ஆசீர்வதித்தார், பலப்படுத்தினார், உச்சிதமான கோதுமையினால் போஷித்தார். ஆனால் அவர்கள் அந்த ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் பெற்று நல்ல உச்சிதமான பதார்த்தங்களை சாப்பிட்டு மகிமையோடு இருந்த சமயம் ஆண்டவரை கனப்படுத்த மறந்து விட்டார்கள். ஆண்டவரை துதிக்க மறந்து விட்டார்கள். ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய பலிகளை செலுத்தி விட்டார்கள். அவர்களுடைய பலிகளை கண்ட இடத்துல பலி போடுகிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அங்கே நேச்ச போட்டேன், இங்கே நேச்ச போட்டேன், அங்கே நான் இப்படி போனேன், அங்கே இங்கே போனேன், அங்கே போனேன்னு கண்ட இடத்துல என்ன செய்கிறார்கள்? பலியை போடுகிறார்கள். ஆமென். யார் போடுகிறது? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகள், எருசலேம் ஜனங்கள். ஆண்டவர் சொல்ல முட்டம் சொன்னார், பேச முட்டம் பேசினார். ஜனங்கள் ஆசாரியனை அறியாமல் மறைந்து ஒளிந்து போய் மேடையாய் பலிகளை ஆங்காங்கே கொண்டு செலுத்தினார்கள். கர்த்தருக்கு தூபம் காட்டாமல் ஆங்காங்கே கொண்டு தூபம் காட்டினார்கள். இது கர்த்தருடைய இடம், இது கர்த்தருடைய இடம், அங்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறதுங்கிற அந்த 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 உணர்வு இல்லாமல் பலிகளை கொண்டு போடுகிறார்கள். ஆமென். சிந்திச்சு பாருங்கள், யோசித்து பாருங்கள். நமக்கும் 1-2 பேருக்கு இருதயம் உடனே அதாவது ஒரு பரபரப்பு உண்டாகிறது. ஆமென். ஒரு பரபரப்பு உண்டாகிறது. சிந்திச்சு பாருங்கள். அது நிமித்தம் ஆண்டவருடைய பலியை ஆண்டவருடைய சமூகத்தில் போடாம கண்ட இடத்துல போட்டா ஆண்டவராகிய தேவன் கைவிட்டு விடுவார். அவருடைய இரக்கம் நம்மளை விட்டு மாறும். அவருடைய அன்பு நம்மை விட்டு மாறும். கொஞ்ச நாள் போகும்போது இந்த எருசலேம் நகரத்தில் இருந்த எருசலேம் நகரத்தை போல, புருஷன் இல்லாதவளை போல, அக்கிரமக்காரர்களை போல, கொத்தடிமைகளாய் நெருக்கப்பட்ட சூழ்நிலையில, வஞ்சிக்கப்படுகிற சூழ்நிலையில, சரீர பலவீனமாகி சரீர பலன் குன்றினவர்களாய் ஐயோ என்று சொல்லக்கூடிய விதத்தில் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் என்று கர்த்தர் உன்னையும் என்னையும் பார்த்து இந்த புலம்பல் மூலமாக எச்சரிக்கிறார். அதுதான் இந்த 4 வசனம். ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் இந்த 4 வசனம். ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புலம்பல் 1வது அதிகாரம் 8 9 வாசிங்க பார்ப்போம். எருசலேம் மிகுதியாய் பாவம் செய்தார், ஆதலால் தூர ஸ்திரியை போலானால், தீட்டுப்பட்டவளை போலானால். தூர ஸ்திரீன்னா அதாவது இன்னைக்கு பாருங்க, நிறைய ஸ்திரீகள் என்ன ஃபோன் அடிக்கும்போது சொல்ற வார்த்தைகள், பிரதர், பாஸ்டர், ஐயா, இப்படி மாசம் தொடங்கி விட்டா அந்த 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 பீரியட்ஸ், அந்த தூரல் தொடங்கி விட்டா 20 நாள், 25 நாள், 10 நாள், அதாவது இடைவெளி இல்லாமல் அந்த தூரல் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்றைய கிறிஸ்தவர்கள். அன்றைய எருசலேம் நகரில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஆராதனையும், ஆண்டவருக்கு பிரியமில்லாத துதியும், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியமும் நடந்ததுனால அந்த ஜனங்களை கர்த்தராகிய தேவன் புருஷன் இல்லாத ஸ்திரியை போல கைவிட்டு விட்டார். அவர்கள் வேதனையும் துக்கமும், அது மட்டுமில்ல, தேசத்தில் தீட்டுப்பட்டவளாய்,
தூரல் ஸ்திரீ, அதாவது தீட்டுப்பட்ட ஸ்திரீகளைப் போல அவர்களை வாதிக்க தொடங்கினார். ஆமென். சிந்திச்சு பாருங்கள், யோசித்து பாருங்கள். வாசிங்க எத்தனாவது வசனம்? 8வது வசனம். எருசலேம் மிகுதியாக பாவம் செய்தால், ஆதலால் தூர ஸ்திரியை போல் ஆனால் அவளை கனம் பண்ணினவர்கள் எல்லோரும் அவளை அசட்டை பண்ணுகிறார்கள். எப்படி கனப்படுத்தினார்களோ, எப்படி ஐயோ, இப்போ சொல்ல போனா ஒரு 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 கனம் பொருந்தினவங்க, ஒரு வசதி படுத்தவங்க, இல்லைங்க ஒரு 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 உத்தியோகஸ்தில் பெருசாக ஒரு கனம் படுத்தினவங்களை கண்டா அதாவது வணங்குவார்கள். எப்படி கனப்படுத்தப்பட்ட ஸ்திரியா, அதாவது எருசலேமா இருந்ததோ, இன்னைக்கு யாரெல்லாம் கனப்படுத்தினார்களோ, உற்றார் உறவினர், விருந்துக்காரா, வந்தவங்க போனவங்க, சகோதரர் அத்தனை பேரும் வெறுக்கக்கூடிய சூழ்நிலையில அவர்களை புறந்தள்ளி இருக்கிறார். இதை தான் புலம்புறான். இப்படி எல்லாம் அகப்பட்டீங்களே, ஏன் உங்களுக்கு என்ன ஆச்சு? இப்படிப்பட்ட பாடு வரணுமா? இப்படிப்பட்ட உபத்திரம் வரணுமா? கண்ட இடத்துல பலிய போடணுமா? கண்ட பலிய இடத்துல பலி போட்டா இருதயம் கண்ட இடத்துல இருக்குமே, 2 மனம் 3 மனம் 4 மனமாய் அசைவாடி கொண்டிருக்குமே, ஒரு மனதாய் ஆண்டவருக்கு சமூகத்தில் இருக்க முடியாது என்று கர்த்தருடைய தாசனாகிய எரேமியா அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டு புலம்புகிறான். ஏன்னா ஆண்டவர்கிட்ட வந்து திறப்பில் நிற்க முடியல. எவ்வளவோ சொல்லி பார்க்குறான், லேட்டாகி வராதுங்க, எவ்வளவோ சொல்லி பார்க்குறான். ஆண்டவருக்கு அனவீனப்படுத்தாதுங்க. ஆண்டவர் நமக்கு ஜீவன் உள்ளவர். இந்த அகல அண்ட சராசரத்தையும் உருவாக்கினவர், மனுஷனை உருவாக்கினவர், தூதனை உருவாக்கினவர், அத்தனை படைப்புகளையும் படைத்த தேவன் அந்த சபையில, ஒவ்வொரு சபையிலும் அவர் பிரசன்னமாயிருக்கிறார். அவரை அசட்டை செய்து அந்த நேரத்தை திருச்சபையின் ஒழுங்கை புறந்தள்ளுகிறோம் என்னால் அவர் கைவிட்டு, வேதனை நிமித்தம், அவருடைய வேதனை நிமித்தம் கைவிட்டு விடுவார். அதே போல கண்ட இடத்துல ஆராதிக்கிறது, கண்ட இடத்துல துதிக்கிறது, கண்ட ஃபேஸ்புக்கில் வாரது, இல்லை ட்விட்டரில் வாரது, அதை போட்டு வச்சுட்டு நம்ம இருதயம் அவங்க கூட ஆராதிக்கிறது தப்பு. ஆமென். அது ரட்சிக்கப்படாத மனவாட்டி அல்லாதவர்கள் செய்ய வேண்டிய காரியம். எதையாவது ஒரு சமாதானம் வராதா, எங்கேயாவது போய் ஒரு சந்தோஷம் வராதான்னு அலைந்து திரிகிற அந்த தேவ பிள்ளைகளுக்கு அது உகந்தது. மனவாட்டி சபையில மனவாட்டியா இருக்கிற உனக்கு எனக்கு அதல்ல. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சிந்தித்து பாருங்கள். போலானால் அவளை கனம் பண்ணினவர்கள் எல்லோரும் அவளை அசட்டை பண்ணுகிறார்கள். அவளுடைய மானத்தை கண்டார்கள், அவளும் பெருமிச்சுட்டு பின்னிட்டு திரும்பினாள். ஆமென். நினைச்சு பாருங்க, நல்ல ஐஸ்வர்யமா நல்ல மகிமையாக வாழ்ந்து கொண்டிருந்து ஒரு பாடு கஷ்டங்கள் வந்து நம்முடைய போக்கினால, நம்முடைய வரத்தினால ஆண்டவராகிய தேவன் கைவிடப்பட்டது நிமித்தம் பிசாசானவன் இப்படிப்பட்ட உபத்திரவங்களை தந்து தூர ஸ்திரியை போல, புருஷன் இல்லாத ஸ்திரியை போல நம்ம குடும்பம் வாழ்கிறது என்றால் நம்மளை யார் மதிப்பா? ஒரு ஈ காக்கா கூட மதிச்சாது. ஏன் தெரியுமா? ஈ வந்து தின்னக்கு இனிப்பு அங்கே இருக்காது. காக்க வந்தா நம்ம எச்சிக்கைண்டு விரட்ட மாட்டோம். ஏன்னா நமக்கே இல்லை, நக்கி தொடச்சி கொண்டு போடுவோம். அப்போ காக்க கூட என்ன செய்யாது? மதிக்காது. ஆமென். ஏன்னா ஒரு வேஸ்ட் வராது, அத்தனையும் தின்னு தீத்துருவோம். செழிப்பு இருந்தாலும் கொஞ்சம் வேஸ்ட் வரும். பாதி கஞ்சியை குடிச்சிட்டு பாதி கஞ்சியை ஒழிச்சு கொண்டு ஊற்றுவோம். செழிப்பு இல்லைங்க செய்வோமா? 2 நேரம் சாப்பிடாம இருந்துட்டு கஞ்சியை கொடுங்க பார்ப்போம், மூக்கு முட்டை போகும். ஆமென். செழிப்பு. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ காக்க கூட நம்மளை என்ன செய்யாது? மதிக்காது. ஈ கூட நம்மளை மதிக்காது. அப்போ மனுஷன் மதிப்பானா? மதிச்சவே மாட்டான். ஆமென். நம்ம நல்லா இருக்கும்போது நம்மகிட்ட வேண்டி சாப்பிட்டவங்க, நமக்கிட்ட எல்லா சகாயமும் பெற்றவங்க, அவங்க தான் நம்மளை ஃபர்ஸ்ட்ல உதாசீனப்படுத்துவாங்க. ஆமென். இந்த உலகத்தில் நீங்க சிந்திச்சு பாருங்க, அத்தனையும் அப்படியே புலம்பல்ல இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்களேன், அசட்டை பண்ணுகிறார்கள். அவளுடைய மானத்தை கண்டார்கள், அவளும் பெருமூச்சு விட்டு பின்னிட்டு திரும்பினாள். அவளுடைய அசூசம் அவள் வஸ்திர ஓரங்களில் இருந்தது. தனக்கு வரப்போகிற முடிவை நினையாதிருந்தாள். இதுதான் இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் வாழுகிறவர்கள், கிறிஸ்தவனாய் வாழ்கிறவர்களை குற்றம் சொல்ல நம்ம தகுதியே இல்லை.
ஏன்னா நாமும் ஒரு காலம் அப்படி இருந்தவங்க தான். பேர் கிறிஸ்தவங்களா இருந்தோம், உலக கிறிஸ்தவங்களா இருந்தோம். பேர் பீட்டர் பேர் கிறிஸ்தவங்களா இருந்தவங்க நம்ம ஒரு காலம் செஞ்சது போல உலகத்தில் பேர் கிறிஸ்தவங்க செய்வார்கள். அவர்களை நாம் அசூசிப்படுத்தப்படாது, குறை சொல்லப்படாது, அவர்களை ஒரு குற்றம் சாட்டப்படாது. நீ எப்படி இருக்க? உன்னுடைய கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போட்டியா? உன் இருதயத்தில் இருக்கிற அழுக்க மாற்றினியா? உன் வஸ்திரத்தின் ஓரத்தில் உன்னுடைய அசூசி தெரிகிறது. ஆமென். அத ரட்சிப்பின் வஸ்திரம் அழுக்கு நிறைந்ததாய் காணப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, அவளுடைய அசூசம் அவள் வஸ்திர ஓரங்களில் இருந்தது. தனக்கு வரப்போகிற முடிவை நினையாது தெரியுது. எருசலேமுக்கு தெரியுது தனக்கு வரப்போகிற முடிவு. தனக்கு வரப்போகிற முடிவு யாருக்கு தெரியுது? எருசலேமுக்கு தெரியுது. ஆனாலும் அதை நினையாமல் இருக்கிறாளாம். என்ன வரப்போகுது? எல்லாரும் போல தானே. பேர் கேட்டா ஊழியக்காரங்களை எல்லாம் முன் வச்சு சொல்கிறாங்க. அவங்க போக மாட்டாங்களா? அவங்க போகலைங்களும் போகலைங்க போக மாட்டாங்கன்னா நம்மளும் போகண்டாம் அப்படியே சொல்றாங்க. காரணம் அவ்வளவு ஊழியம் செய்கிறவங்க போகாமல் இருப்பாங்களா? அவங்க இப்படியெல்லாம் செய்கிறாங்க, உலகத்தில் திரிகிறாங்க, ஆடம்பரமாக திரிகிறாங்க. அதில் ஏன் நம்ம இன்னும் பைபிள்லாம் அதில் இடமே இல்லை. 1000-10,000 பேரை ரட்சிக்கப்படுத்தினேன், 1000-10,000 பேரை சுகப்படுத்தினேன் ஆண்டவரேன்னு வந்து சொல்லுவாய். அப்போ அவர் சொல்லுவார், உன்னை நான் ஒரு காலமும் மத்தேயு எத்தனை 9:27 இருக்கு, உன்னை நான் ஒரு காலம் அறியலை. அப்போ நமக்கு ரோல் மாடல் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தவிர ஒரு ரோல் மாடல் நமக்கு வரப்படாது. ஆமென். உங்க ஊழியக்காரன் ரோல் மாடல் கூட வரப்படாது. நீயும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ரோல் மாடலை வைக்கணும். அவர் கண்ட இடத்துல ஆராதிக்கல, கண்ட இடத்துல துதிக்கல. அவருக்குன்னு ஒரு வழியை பிதா ஏற்படுத்தி இருந்தார். அந்த வழியில ரைட்டா இருந்தார். அந்த வழியில 12 அப்போஸ்தலரை கரெக்டா நடத்தினார். அந்த 12 அப்போஸ்தலரும் ரைட்டா இருந்தார்கள். அந்த 12 அப்போஸ்தலருடைய மூல உபதேசத்தை பெற்றுக்கொண்ட நாமும் அப்படி இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? புரிஞ்சா மட்டும் ஒரு அல்லேலியா சொல்லலாமே. புரியலிங்க ஒரு அல்லேலியா சொல்லுங்களா? புரிஞ்சு. ஆமென். பாருங்க, அவளுடைய அசூசம் அவளுடைய வஸ்திர ஓரங்களில் இருந்தது. தனக்கு வரப்போகிற முடிவை நினையாதிருந்தால், ஆகையால் அதிசயமாய் தாழ்த்தப்பட்டு போனால் தேற்றுவார் இல்லை. கர்த்தாவே என் சிறுமையை பாரும், பகைஞன் பெருமை பாராட்டினான் என்றாள். அவள் நினையாதது நிமித்தம். அவளுக்கு சட்டம் தெரியும், அவளுக்கு அன்னைக்கு இந்த வேதம் தெரியும், அன்னைக்கு ஆண்டவர் கொடுத்திருந்த உடன்படிக்கை தெரியும். எல்லாம் தெரிஞ்சிட்டு அவளுடைய செருக்கினால, அவளுடைய சரீர பலத்தினால, அவளுடைய இருதயத்தின் நினைவினால அவ என்னஞ்சாலாம் அந்த சட்ட திட்டங்களை நினையாதிருந்தாள். இன்னைக்கு அப்படித்தானே இருக்குது. திருச்சபையின் ஒழுங்க தெரியும், பிந்தி போனால் ஆண்டவர் ஏதாவது ஒரு தண்டனை தந்துடும் தெரியும். ஆனால் தண்டனையை நினையாதிருக்கிறீர்கள். தண்டனை எப்படி இருக்கிறீர்கள்? நினையாதிருங்கள். எருசலேம் நினையாதிருந்தால், அதுதான் சொல்றார். பெருமூச்சு 9வது வசனம், தேற்றுவார் இல்லை. அவள் தனக்கு வரப்போகிற முடிவை நினையாதிருந்தால், ஆகையால் அதிசயமாய் தாழ்த்தப்பட்டு போனால் தேற்றுவார் இல்லை. கர்த்தாவே என் சிறுமையை பாரும், பகைஞன் பெருமை பாராட்டுகிறான் என்றார். 14வது வசனத்தை வாசி. என் பாதங்களின் நுகம் அவருடைய கையால் பூட்டப்பட்டிருக்கிறது, அவைகளை பிணைக்கப்பட்டு என் கழுத்தை சுற்றி கொண்டது, என் பலனை விழப்பண்ணினார், நான் எழுந்திருக்க கூடாதபடிக்கு ஆண்டவர் என்னை ஒடுக்கிறவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். ஆமென். நான் என்ன சொல்றேன்னா, நமக்கு ஒரு பாடு வர முன்ன ஆண்டவரோடு செய்த உடன்படிக்கையை அப்பப்போ ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஆமென். பாடு வந்த பிறகு ஞாபகப்படுத்துகிறது ஒரு 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 அது முட்டாளுக்கு அர்த்தம். யாருக்கெல்லாம் புரியுது? யாருக்கெல்லாம் புரியுது? தங்களை அதான் எருசலேம், அதுதான் அப்படிதான் இருந்தது. எருசலேம் அவன் என்ன செஞ்சா? ஒன்றும் இல்லை ஆண்டவர். நிறைய கிறிஸ்தவங்க சொல்ல, ஒன்றும் இல்லை பிரதர், ஒன்றும் இல்லை பாஸ்டர், ஆண்டவர் நமக்காக பாவத்தை எல்லாம் சிலுவையில் மன்னிச்சாச்சு, அதனால நம்ம பாவம் எல்லாம் இனி ஒன்றும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, எல்லாம் நன்மையாட்டு தான் கர்த்தர் தருவார். நான் சொல்றேன், வேதத்தில் அதுக்கு இடமே இல்லை. தப்பு செஞ்சா தண்டனை உண்டு, தண்டனை இல்லாம ஒரு மன்னிப்பு இல்லை. தப்பு செய்கிறவங்களுக்கு
தண்டனை இல்லாம ஒரு மன்னிப்பு இல்லை. மன்னிப்பு இல்லை. 100 வேதத்தில் எங்கேயாவது உங்களை தான் ஃப்ரீயாக விடியே உங்களுக்கு தண்டனை இல்லைன்னு எந்த தேவ பிள்ளைகளுக்காவது ஆண்டவர் விட்ட சரித்திரம் இருக்கா? யாக்கோபு முதல் ஆபிரகாம் முதல் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வருகிற யோவான் வரைக்கும் வசனத்தை ஆதாம் ஏவாளன் பாருங்க, எத்தனையோ வருஷம் அவங்க கூட இருந்து உறவாடினார். செய்த பாவத்துக்கு 3வது அதிகாரம் ஆதியாகமம் 3வது அதிகாரம் எடுக்கணும். 3வது அதிகாரம் 15, 14, 15 அழகா சாபத்தை கொடுத்தார். இன்னைக்கு அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம். பிள்ளை பிறம்பு அவ்வளவு பாடு. அந்த பிள்ளையும் அம்மையும் நம்ம பாதுகாக்கணும்னா நிலத்தில் வேர்வை சிந்தி ஆகணும். இன்னைக்கு நிறைய பேர் நிலத்தில் வேர்வை சிந்தக்கு மடித்து பொண்டாட்டி மேலே வேலைக்கு எல்லாம் விட்டு அப்படியே சுக வாழ்க்கையாக இருக்கு. உலகத்தில் அதுதான் சொல்லு. அவனை குடிச்சிட்டு திரியானுவா, அவனை சுற்றிட்டு திரியானுவா. பொண்டாட்டி மாதிரி என்ன செய்யணும்? வேலைக்கு போகணும். பிள்ளைகளை பெற்று கொடுத்து வீட்டில் உள்ள காரியங்களை சம்முன்னு பார்க்க தான் மனைவி. ஆமேன். அதனால் வேலைக்கு போகிறவங்கள நான் போண்டான்னு விளக்கல்ல, பட் வேதம் இதை சொல்லுது. ஆமேன். இன்னைக்கு பாருங்க, நொந்து பிள்ளை பிறண்டான்னு அந்த டைமுக்கு முன்ன ஜோசியரை பார்த்து ஜாதகத்தை பார்த்து நல்ல டைமுக்கு கீறி எடுத்து போடி ஆளுவான். ஆண்டவர் என்ன சொன்னார்? பிள்ளை பேற்றினார், பெத்தெடுக்கணும்னு சொன்னார். ஒரு மனுஷன் வந்தது தெரியும் உங்களுக்கு. வந்தான்னே முழங்கால் போட்டுனோம், கை வச்சு ஜோமன்னே லாசருவும் மரியாளும் மார்த்தாலும் சேர்ந்து வந்ததுனால லாசரை எழுப்பினேன்னு சொல்லி தந்து அவங்க 2 பேருக்கு தலையிலையும் கை வச்சு நீங்கள் 2 பேரும் வந்து கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் போட்டதுனால நீ தத்தெடுக்காத ஒரு பிள்ளைய பெத்தெடுப்பேன்னு சொன்னார். அதே மாதம் கன்சீவ். பெத்தெடுக்கல. ஒரு 3-4 நாளத்தையும் முன்ன பிள்ளை ஸ்கேனில் முழு வடிவம் அடிந்தாச்சு. இனி எடுத்தா ஒன்றும் செய்யாண்டு கீரை எடுத்து போட்டணும். ஆமே. நொந்து பக்க கொஞ்சம் கஷ்டம். ஆமேன்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. அதனால எவ்வளவு உபத்திரவங்கள் பாடுகள் எவ்வளவு வரப்போகுது என்பதை நம்முடைய கண்கள் காணும். கர்த்தருடைய வருகை தாமதப்பட்டால். ஆமேன். ஹல்லேலூயா. 18வது வசனத்தை வாசிங்க. இதுதான் இந்த 5 அதிகாரத்துக்கும் மைய கருத்தான ஒரு வசனம். ஆமேன். 18 வாசிக்க. கர்த்தர் நீதிபரர், அவருடைய வாக்குக்கு விரோதமாய் நான் எழும்பினேன். கர்த்தர் யாரு? நீதிபரர். அவருடைய வாக்குன்னா அவருடைய வசனம். அவருடைய வசனம் உபதேசம் இல்லை, அவர் செய்த உடன்படிக்கை. அவருடைய வாக்குக்கு விரோதமாய் எழும்பினேன். பாருங்க, நான் எழும்பினேன். ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் இதை கேட்டு என் துக்கத்தை பாருங்கள். என் கன்னிகைகளும் என் வாலிபரும் சிறைப்பட்டு போனார்கள். ஆமே. என் கன்னிகைகளும், அதாவது கர்த்தர் அந்தரங்கத்தில் செய்கிறத பகிரங்கப்படுத்துகிற தேவன். ஆமே. ஹல்லேலூயா. ஒரு காரியமும் கர்த்தர் ஒளிச்சு வச்ச மாட்டார். என்னில்ல நாள அதை வெளிப்படுத்திய தீர்வார். ஆமேன் சொல்லலாமே. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. முழு இருதயத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. வாசிங்க பாப்போம். கர்த்தர் நீதிபரர், அவருடைய வாக்குக்கு விரோதமாய் நான் எழும்பினேன். ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் இதை கேட்டு என் துக்கத்தை பாருங்கள். என் கன்னிகைகளும் என் வாலிபர்களும் சிறைப்பட்டு போனார்கள். 20வது வசனம். கர்த்தாவை பாரும், நான் நெருக்கப்படுகிறேன், என் குடல் கொதிக்கிறது, நான் கடும் துரோகம் பண்ணினபடியினால் என் இதயம் வியாகுலப்படுகிறது. வெளியிலே பட்டயம் என்னை பிள்ளையற்றவளாக்கிற்று, வீட்டுக்குள்ளே மரணம் வந்திருக்கிறது. நான் 22வது வசனம். அவர்களுடைய பொல்லாப்பெல்லாம் உமது முகத்துக்கு முன்பாக வரக்கடவது. என் சகல பாதங்களின் நிமித்தமும் நீர் எனக்கு செய்தது போல அவர்களுக்கும் செய்யும். என் பெருமூச்சுகள் மிகுதியான என் இருதயம் பலட்சியமாயிருக்கிறது. இந்த இடத்துல புலம்பும்போது எரேமியாவை நம்ம வச்சப்படாது, இயேசுவை வச்சானோ. இயேசு இன்னைக்குள்ள புதிய ஏற்பாட்டு காலத்தில் அவர் சிலுவையில் மரணப்பட்ட பொருள் ஜனங்களுக்காக அவர் பெருமூச்சு விட்டு அழுகிறது தான் இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் எரேமியா அழுதல். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தால் ஆண்டவர் பெருமூச்சு விட்டு அழுவாரா அழமாட்டாரா? அதாவது எருசலேம் தேவாலயத்தை பார்த்து பெருமூச்சு விட்டு அழுதாரா? ஆமென். இன்னும் கண்ணீர் விட்ட இடம் 3-4 இடங்கள் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய உடன்படிக்கைக்கு திருச்சபையின் ஒழுங்கை மீறும்போது அவர் கண்ணீர் விடுவாரா விட மாட்டாரா?
வேதனை படுவாரா பட மாட்டாரா? நிச்சயம் படுவார். ஆமே, நிச்சயம் படுவார். ஆமே, ஹalleluya. ஆயத்த ஆராதனை 10 நிமிஷம் பிந்தினாலும் கர்த்தர் என்ன செய்வார்? வேதனைப்படுவார். எந்த ஒழுங்க நம்ம கடைபிடிச்சாம இருந்தாலும் ஆண்டவர் வேதனைப்படுவார். ஆமேன் சொல்லலாமே, ஹalleluya. அவர் ஒழுங்கும் கிரயம் உள்ள தேவன். ஆமேன் சொல்லுங்க. தாங்களே தங்கள் மீது நியாய தீர்ப்பை கொண்டு வந்தார்கள். பாவத்தில் தொடர்ந்து ஜீவிப்பது தேவனிடத்திலிருந்து தண்டனையே தான் கொண்டு வருகிறது என்பதை புரிஞ்சு கொள்ள வேண்டும். ரோமர் 6வது அதிகாரம் 23வது வசனம். ரோமர் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ. ஆமே. அப்ப பாவம், ஆண்டவருக்கு விரோதமான பாவம் செய்தால் அவனுக்கு மரணம். அவர்கிட்ட நித்திய கிருபை தயவை பெற்றுட்டோம்னா ஜீவன் உண்டு. ஆமே. அப்ப நம்ம ஆண்டவருக்கு விரோதமான காரியம் செய்ய துணியாம இந்த ஆராதனை ஒழுங்குகளை கொஞ்சம் கடைபிடிச்சு, நம்முடைய நடவுடை பாவைகளை கொஞ்சம் கூட கடைபிடிச்சு, அனுதினமும் மாசம் நம்ம விருத்தி அடைஞ்சிட்டே இருக்கணும். பரிசுத்தமாகிறவர்கள் இன்னும் பரிசுத்தமா. ஒரே அடியா ஒரு ஊழியக்காரனும் ஒரு பெந்தேகோஸ்துக்காரனும் ஒரு கிறிஸ்தவனும் பரிசுத்தமாக முடியாது. அப்ப நாளுக்கு நாள் நம்முடைய இருதயத்தை விருத்தியாக்கி கொண்டே வரணும், பரிசுத்தமாக்கி கொண்டே வரணும். நாம் பரிசுத்தப்பட்டுட்டேன்னு சொன்னா சுத்த கல்லைன்னு நினைச்சுக்கலாம். பெந்தேகோஸ்துக்காரன் தான் இப்படி சொல்லுவான், பெந்தேகோஸ்து ஊழியக்காரன் தான் இப்படி சொல்லுவான், அவன் கல்லைன்னு உடனே நினைச்சிடணும். பரிசுத்தமாக முடியாது. பரிசுத்தவானுடைய லிஸ்ட்ல எழுதி இருக்கும், ஆனா பேருக்கு இருக்கவும் படும். ஆமென். அப்போ பரிசுத்தவானுடைய லிஸ்ட்டில் எழுதியிருந்தா நம்ம நாளுக்கு நாள் பரிசுத்தத்தை நாம் கடைபிடிச்சிட்டே இருக்கணும். அவருடைய நீதியும் ஒழுங்கையும் என்ன செய்யணும்? கடைபிடிச்சிட்டே இருக்கணும். வாசிங்க பார்ப்போம். புலம்பல் 1:12. புலம்பல் 1:12. புலம்பல் 1:12. வழியிலே நடந்து போகிற சகல ஜனங்களே, இதை குறித்து உங்களுக்கு கவலை இல்லையா? கர்த்தர் தமது உக்கிரமான கோபமடைந்த நாளிலே என்னை சஞ்சலப்படுத்தினதினால் எனக்கு உண்டான என் துக்கத்துக்கு சரியான துக்கம் உண்டோ என்று என்னை நோக்கி பாருங்கள். இந்த எரேமியா இருக்க இடத்துல எல்லாம் இயேசுவை வச்சு தான் நமக்கு இதை பார்க்கணும். ஆமே. அவர் சொல்றாரு, உன்னை நான் மீட்டெடுத்தேன், உனக்காக ரத்தம் சிந்தினேன், உனக்காக குற்றுயிரா போனேன், உனக்காக சரீரம் கிழிக்கப்பட்டது, உனக்காக முள்முடி சூட்டப்பட்டது, உனக்காக விளையாம்பில் குத்தப்பட்டது, 3 ஆணிகளில் தொங்கினேன், இப்படிப்பட்டதெல்லாம் செஞ்சேன். இந்த பாடுகளை நீ ஒருக்கா நினைச்சு பார்க்க மாட்டியான்னு கேட்கிறார். ஆமே. நினைச்சு பார்த்தா புந்தோமா? நம்ம நினைக்க பார்க்க மாட்டோம். ஆய் அப்படியே சப்பு கொட்டிட்டு போயிடும். கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு இது ஒரு வியாதி. நான் அப்ரேசரை எங்கள் கோயம்புத்தூரில் ஐடிஐ முடிச்சுட்டு பார்க்க போகும்போது என்னதான் கேட்டால் இன்னும் சொல்லு வந்துடும். உடனே அவன் திட்டியாச்சு மதுரகாரன். கன்னியாகுமரிக்கு ஆட்டத்தில் வாரவனுக்கு எல்லாருக்கும் ஒரு சப்பு கொட்டு, வாய் திறந்து பதில் சொல்லு கேட்டான். ஆண்டவர்கிட்ட சப்பு கொட்டாதீர்கள், பாப்போம் பாப்போம் சொல்லாதீர்கள். அவர் நீதி உள்ளவர், நியாயம் உள்ளவர், இரக்கம் உள்ளவர். அவருடைய தயவுல நடக்கிற பிள்ளைகளுக்கு 1000 வருஷ காலம் அவர் கிருபைகளை அளிக்கிறவர். ஆமேன் சொல்லலாமே. அவர் வந்ததே அதே நோக்கம் தானே. சிலுவையில் மரணப்பட்டது என்னத்துக்கு? ரத்தம் சிந்தினத்துக்கு. ஒன்று என்னை மீட்டெடுக்க தான். இன்னும் மறுபடியும் 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 உனக்காக அவர் எத்தனை தடவை சாவுவார் முடியாது. இனி அவரை என்ன செய்யப்படாது? நம்ம அத்தனை நேரம் சிலுவையில் அறையப்படாது. பாவம் அறியாத ஒரு தேவன், பாவம் செய்யாத ஒரு தேவன். எல்லாருக்காகவும் அவர் அப்படி ராஜாதி ராஜாவா வார்த்தை என்கிற மகிமையோடு தேவனோடு இருந்த தேவன். அவர் நமக்காக இந்த இந்த கோலத்தை எடுத்திருக்காருன்னா அவருடைய பட்டப்பாடு, நமக்காக பட்ட பாட நினைச்சு, அவருடைய புலம்பலை நினைச்சு நம்ம அவரை இனி புலம்ப விடப்படாது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் தமது உக்கிர கோபம் மூண்ட நாளிலே தேவனின் நீதி உள்ள அழைப்பை ஏற்க மறுத்தார்கள். தேவனுடைய அழைப்பு, தேவன் அழைக்கிற அழைப்பை ஏற்க மறுத்தார்களா? ஆமென். ரத்தம் சிந்தினே, 3 வருஷம் நான் இருந்தேன், பாடுகளை பட்டேன், ரத்த சிந்தினே, என்னுடைய அழைப்புக்கு வாங்க என்ன, அதை ஏற்க மறுக்கிறார்கள்.
என்ன நினைப்புன்னா, மூலிகை ஞானஸ்தானம் எடுத்து நகையெல்லாம் உறிஞ்சி வச்சாச்சு, வெள்ளை துணியை உடுத்தாச்சு, இனி எப்படியும் பண்ணணும், நடக்காத காரியம். இது ஒரு ஒழுங்கு, இது ஒரு ஒழுங்கு. தேவனை ஆராதிப்பதற்காக வேதத்தில் வச்சிருக்கிற ஒழுங்கு. இந்த ஒழுங்கை செய்யாத நீ என்ன செய்தாலும் பிரயோஜனமே இருக்காது. பட்டு இந்த ஒழுங்கை செய்துட்டு ஆண்டவருடைய உடன்படிக்கையை கட்டளையை மீறி போடுகிறோம். அவர் எதுக்காக வந்தார்? 3.5 வருஷம் அவர் செய்ததை விட்டுட்டு போனதை நம்ம செய்ய வேண்டியதான் நம்மளை அழைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நீதி உள்ள அழைப்பை ஏற்க மறுக்கும் எல்லார் மேலும் வரும் தேவ கோபத்தை சில விசுவாசிகள் அசட்டை செய்து தேவனுடைய அன்பையும் மன்னிக்கும் தன்மையும் மட்டுமே முக்கியப்படுத்துகிறார்கள். தேவன் மன்னிக்கிறவர், தேவன் அன்பானவர், தேவன் இரக்கமுள்ளவர். உண்மைதான், அதில் எந்த மாற்று கருத்தை அதை இல்லைன்னு சொல்லக்கும் நான் வரல. உண்மைதான். அது மட்டுமல்ல, அவர் இறக்கப்பட்டு நமக்காக சரீரத்தை ஜீவபலியாய் கொடுத்தாரு நம்மளை மீட்டெடுக்க. அப்போ நம்மளை மீட்டெடுத்து வச்சாச்சோன்னா அவருடைய அழைப்புக்கு அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியணுமா வேண்டாமா? பாருங்க, இப்போ உங்கள் பிள்ளைகள் தான் இருக்கு, உங்கள் பிள்ளைகள் இல்லையா? அழகா 10 மாதம் சுமந்து பாருங்க, அந்த முதல் டெலிவரியெல்லாம் 1-2 டெலிவரி ரொம்ப புருஷமாரி பொண்டாட்டியோ அவ்வளோ தாங்குவேன். என்னென்னத்துக்கு என் பிள்ளை வகுத்தில் இருக்குன்னு. சிலவங்க அப்படி இல்லை, வேண்டான்னே வெறுப்பினேன். நான் அதை சொல்ல வரல. சிலவங்க என்ன செய்வாங்க, தாங்குன்னு தாங்குவேன். ஐயோ என் பிள்ளை பத்து தரப்போறா, என் பிள்ளை பத்து தரப்போறா, என்ன வேணும் கையில் இல்லைங்கிலும் ஏதாவது செய்தெடுத்து அவ்வளோ தாங்குவேன். தெரியுமா? பெற்றெடுத்தாச்சு. ஒரு 2 வருஷம் தாய்பால் குடிச்சது. அடுத்த ஒரு 3 வருஷம் பிள்ளைய அடிச்சு பண்டு என்ன பார்க்க சொல்லணும், அங்கேயே அம்மனி அம்மாச்சா மாதிரி வருது, விட்டு வரேன். இன்னை பாரு, இங்கே செல்ல பாரு, அவளுக்கு தொடைய பாரு, அவளை பாரு, அவனை பாரு, இவனை பாருன்னு காட்டி கொடுத்தே சோறு விட்டுங்க. பின்ன அந்த பிள்ளைகள் செல்லுக்கு சண்டை பிடிச்சாம என்ன செய்யும்? ஆமேன். இப்படி எல்லாம் 3 வருஷம் சோறு விட்டு 5ஆம் கிளாஸில் கொண்டு ஸ்கூலில் வச்சு அப்படியே ஒரு 10-15 வயசு ஆகிற 10 வயசு 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது அந்த பிள்ளை நம்மளை எதிர்த்து வரும்போது நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், நம்முடைய வார்த்தைக்கு அதை கீழ்ப்படிஞ்சு நம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம பண நஷ்டமோ பொருள் நஷ்டமோ மன கஷ்டமோ உண்டாக்குனா நம்முடைய இருதயம் எவ்வளவு வேதனைப்படும். படுமா படாதா? அவ்வளவு வேதனைப்படும். ஆமே, அவ்வளோ என்ன செய்யும்? வேதனைப்படும். ஒன்று பாவத்தில் பாரு, சினிமா தியேட்டருக்கு போய் அங்கே போய் இங்கே போய் அடித்து குடித்து இல்லைங்க அதை செய்து இதை செய்து அந்த வீட்டு போய் இந்த வீட்டு எல்லா அக்கிரமத்துக்காக ஆண்டவர் தன்னுடைய இரத்தத்தை, பெத்த தாய் பால் மூலமாய் இரத்தம் தந்தது போல இயேசு சொந்த தாயாயிருந்து அவருடைய இரத்தத்தை தந்து உன்னை உருவாக்கி 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் 7 வருஷம் உருவாக்கி வச்ச பிறகு நீ ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலைன்னா அவர் எவ்வளவு வேதனைப்படுவார்? படுவாரா பட மாட்டாரா? அப்ப இன்னைக்கு பிந்தி வந்தவளை குறித்து கர்த்தர் வேதனைப்படுவாரா பட மாட்டாரா? படுவார். பாபா 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 பாதவரத்து சொல்லுங்க, என் தேவன் என் நிமித்தம் வேதனைப்படுகிறார். சத்தமா சொல்லுங்க. படுத்தாதீர்கள், தேவனை வேதனைப்படுத்தாதீர்கள். நம்ம இனி விபச்சாரம் செய்ய போல, களவு செய்ய போல, அடுத்தவன் வஞ்சிக்க போல. ஆனால் ஆண்டோடைய வார்த்தைக்கு அதை நாளுக்கு நாள் பரிசுத்தமாக ஆயிட்டேன்னு எப்போ மனசு தோணுதோ அப்போ நீ விழுந்து போயாச்சுன்னு அர்த்தம். அனுதினமும் நம்மளை அறியாமல நம்ம ரோமும் கூட தவறு செய்யுமா? அப்போ அனுதினமும் ஆண்டவர்கிட்ட சமூகத்தில் முகம் குப்புற விழுந்து செய்யணும். அறிஞ்சு செய்கிற பாவத்துக்கு தண்டனை உண்டு. உண்டா இல்லையா? தண்டனை உண்டா இல்லையா? உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி தப்பு செய்துட்டு ஆண்டவர் மன்னிச்சிருவார், தண்டனை இல்லைன்னு வேதத்தில் ஒரு பாயிண்ட், ஒரு கருத்து கிடையாது. அப்படி இருந்தால் கொண்டு வாருங்க, நானும் பாவம் செய்துட்டு தண்டனை இல்லாமல் தப்பிச்சு கொள்ளலாம். ஒரு இடத்துலையும் கிடையாது, வேதத்தில் இடமே இல்லை. தப்பு செய்தால் தண்டனை இல்லாமல் மன்னிப்பு இல்லை. அறியாமல் நம்ம ரோமம் கூட செய்யுமா? அப்படிப்பட்ட தவறுகளை இல்லை, அறியாமல் காலத்தில் இருந்த தவறுகளை ஆண்டவர் என்ன செய்வாரா? இரக்கம் மன்னிப்பான். அறிஞ்ச பிறகு நம்ம தவறு செய்தோம்னா மன்னிக்கிற தேவன் மன்னிப்பார், தண்டனை இல்லாமல் மன்னிக்க மாட்டார். ஆமேன்.
இப்போ நேரம் இல்லை, வெளிப்படுத்தின விசேஷம் எழுதி வச்சுருங்க. 19வது அதிகாரம் 15லேருந்து ஒரு 18 உள்ள வசனத்தை வீழ போய் தேனிச்சிட்டு என்ற சொல்லணும். அதனுடைய மேலோட்டமாக பார்த்துடக்கூடாது, உள்கருத்தை பார்த்தா நமக்கு தெரியும். மேலோட்டமாக பார்த்தா அது புரியாது. நமக்கு சொல்லித்தரக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை, நேரம் இல்லை, ஓடிட்டு. அதனால் யூதா 1வது அதிகாரம் 18லேருந்து 22 வரை வாசிங்க. யூதா 1 22லேருந்து 18லேருந்து 22 வரை. கர்த்தர் நீதிபரர், அவருடைய வாக்குக்கு விரோதமாய் நான் எழும்பினேன். ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் இதை கேட்டு என் துக்கத்தை பாருங்கள். என் கன்னிகைகளும் என் வாலிபரும் சிறைப்பட்டு போனார்கள். என்னை சிநேகித்தவர்களை கூப்பிட்டேன், அவர்களோ என்னை மோசம் போக்கினார்கள். என் ஆசாரியர்களும் என் மூப்பர்களும் தங்கள் உயிரை காப்பாற்ற தங்களுக்கு அப்பம் தேடுகையில் நகரத்திலே மூச்சொடுங்கி மாண்டார்கள். எப்படி அவர் அழைக்கிறார், அவர்கள் அழைப்பை மீறி இந்த எருசலேம் நகரம் என்ன செய்து, அவங்களுக்கு சொந்தமாக அப்பம், சொந்தமாக மீன், சொந்தமாக என்னது இறைச்சி, சொந்தமாக இதெல்லாம் தேட போஞ்சினா அவங்க மூச்சு இறைஞ்சி என்ன செஞ்சினுமா, இயேசுனுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்ன செஞ்சாங்களாம், செத்து போனார்களாம். ஆண்டவர் தினந்தோறும் அழைப்பு விட்டுட்டு இருக்கிறார். சிலவங்களுக்கு ஸ்பெஷலாக தருகிறார், சிலவங்களுக்கு நாசுக்காக தருகிறார். அழைப்பை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் மூச்சிறைச்சி எப்படி போகுமா, செத்து போனார்களாம். ஆமேன். அப்பம் தேடுகையில் நகரத்தில் மூச்சொடுங்கி மாண்டார்கள். கர்த்தாவை பாரும், நான் நெருக்கப்படுகிறேன், என் குடல் கொதிக்கிறது, நான் கடும் துரோகம் பண்ணினபடியினால் என் இருதயம் வியாகுலப்படுகிறது. வெளியிலே பட்டயம் என்னை பிள்ளையற்றவனாக்கிற்று, வீட்டுக்குள்ளே மரணம் வந்திருக்கிறது. நான் தவிக்கிறதை அவர் கேட்டாலும் என்னை தேற்றுவார் ஒருவரும் இல்லை. என் பகைஞர் எல்லோரும் எனக்கு வந்த ஆபத்தை கேட்டு தேவரீர் அதை செய்தபடியால் சந்தோஷமாயிருக்கிறார்கள். நீர் கூறின நாளை வரப்பண்ணுவீர், அப்பொழுது அவர்களுக்கு என்னை போலாவார்கள். அவருடைய பொல்லாப்பெல்லாம் உமது முகத்துக்கு முன்பாக வரக்கடவது. என் சகல பாதங்களின் நிமித்தமும் பாவங்களுக்கும் செய்யும் என் பெருமூச்சுகளும் மிகுதியான என் இருதயமும் வளர்ச்சியமாயிருக்கிறது. ஆமேன். இனி இதில் 18வது வசனத்துக்கு நீங்கள் அந்த பாவம் செய்த தண்டனை உண்டு. ஏன்னா அவர் அதாவது நம்ம அறியாத செம்மத்தில் செய்த, அறியாதவங்களுக்கு அரை அடி, அறிஞ்சவங்களுக்கு 100 அடி. அறியாதவங்களுக்கு 1 அடி அடித்தா அறிஞ்சவங்களுக்கு எத்தனை அடியில் 100 அடி. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த 100 அடியை பெற்றுக்கொள்வதற்கான பாவத்தை செய்ய வைப்பார். தவற என்ன செய்வார், செய்ய வைப்பார். அதுதான் 6வது அதிகாரம், ரோமர் 6வது அதிகாரம், ரோமர் 1வது அதிகாரம் 28லேருந்து 26லேருந்து 32 வரை வீல போய் வாசிங்க. அப்போ பாவம் செய்தால் தண்டனை உண்டு, தண்டனை இல்லாமல் நமக்கு மீட்பு வராது. அதனால் ஜாக்கிரதையோடு இருந்து ஆண்டவருடைய இருதயத்தை வேதனைப்படுத்தாமல், இந்த எருசலேம் நகரத்தை பார்த்து புலம்பி தீர்த்தது போல இன்னைக்கு இந்த சபையை பார்த்து நான் புலம்பி தீர்த்திருக்கிறேன். நான் புலம்பி தீர்த்ததோட இயேசு என்ன வச்சு புலம்பி தீர்த்திருக்கிறார். தயவு செய்து ஆண்டவரை கனப்படுத்துங்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள், ஆண்டவருக்கு கூட இருங்க, அனுதினமும் காலமும் பேசுங்க ஆண்டவரோடு. அவர் ஒரு மனுஷனை போல நம்மள்கிட்ட பேசுவார். ஆதாமுட்டையும் ஏவாள்கிட்டையும் பேசின தேவன், ஆபிரகாமுட்டையும் யாக்கோபுட்டையும் ஈசாக்கிட்டையும் பேசின தேவன் நமக்கிட்டையும் பேசுவார். ஒவ்வொரு பிள்ளைகளோடு பேசுகிற தேவன் நமக்கிட்டையும் பேசுவார். அவரோடு பேசுங்க, அவரோடு உறவாடுங்க, அவரோடு நடைங்க, அவரோடு படுங்க, அவரோடு செய்யுங்க. சகலத்தை நன்மையாக மாற்றுவார்.